கச்சா எண்ணெய் வர்த்தக விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு எதிராக தொடரும் இந்தியாவின் நகர்வுகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் சீன, ரஷ்ய அதிபர்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்திய பிரதமர் மோடி. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடு என பாகிஸ்தானை மறைமுகமாக சாடிய பிரதமர் மோடி. உக்ரைன் போருக்கு மேற்கத்திய நாடுகளே காரணம் என ரஷ்ய அதிபர் புட்டின் குற்றச்சாட்டு. ஜெர்மனியில் 3201 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்த முதல்வர் ஸ்டாலின். 3 நிறுவனங்களுடன் கையெழுத்தான ஒப்பந்தங்கள் மூலம் 6250 பேருக்கு வேலை வாய்ப்பு. திமுக ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் எதுவும் நடைமுறைக்கு வரவில்லை. வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தல். கூட்டணி தொடர்பாக டிசம்பரில் அறிவிக்கப்படும் என டிடிவி தினகரன் பேட்டி. அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் உள்ளது என நயினா நாகேந்திரன் விளக்கம். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது வேறு. அதில் எங்கள் நிலைப்பாடை நீங்கள் பொறுத்திருங்கள். டிசம்பர் மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு தெரிய வரும். அண்ணன் டிடிவி சார் அவர்களும் எங்களோடு தொடர்ந்து பாராளுமன்றத்திலிருந்து இன்று வரையும் இருந்து கொண்டிருக்கிறார். விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பதில். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என பேட்டி. இந்த நிலையில் அவர் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். இல்ல யாருமே இதுவரை என்னுடன் பேசவில்லை. அதான் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்று சொல்லிவிட்டேனே. டிஎன்பிஎஸ்சி தேர்வு வினாத்தாளில் முடிசூடும் பெருமாள் என்பதற்கு காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என தவறான மொழிபெயர்ப்பால் சர்ச்சை. அண்ணாமலை, அன்புமணி, சீமான் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம். மராத்தாக்களுக்கு 10% இடஒதுக்கீடு கோரி 4ஆம் நாளாக மனோஜ் ஜெராங்கே உண்ணாவிரத போராட்டம். நாளைக்குள் சாலைகளிலிருந்து வெளியேற மும்பை நீதிமன்றம் உத்தரவு. ஈரோடு மாநகர் பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தேங்கிய மழைநீர். நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரியிலும் பரவலாக மழை. தமிழகத்தில் 6 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சென்னையில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மூளையை தின்னும் அமீபா பரவல் தொடர்பாக விதிகளை கடைபிடிக்க தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். நட்சத்திர ஹோட்டல்களில் உள்ள நீச்சல் குளங்களை நாள் ஒன்றுக்கு 2 முறை சுத்தப்படுத்த உத்தரவு. பாம்பன் விசைப்படகு மீனவர்களுக்கு தலா 1,46,00,000 ரூபாய் அபராதம். இலங்கை நீதிமன்ற உத்தரவால் மீனவர்கள் வேதனை. ரூபாயை நெருங்கியது 1 கிராம் ஆபரண தங்கம். சென்னையில் சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து 77,640 ரூபாய்க்கு விற்பனை.
தெருநாய் பிரச்சனை எனில் இரவு 9 மணிக்கு மேல் ஏன் வீட்டை விட்டு வெளியே வருகிறீர்கள் என்று பேசியதால் சர்ச்சை. மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட்டார் நடிகர் பனவா கோபி. நிறைய விஷயங்கள் சொன்னேன், எங்க வீட்டு நாயை பத்தி சொன்னேன். இதெல்லாம் எதுவுமே அவங்க போடல. பொதுமக்கள் யாரும் தயவுசெய்து என்ன தப்பா நினைக்காதீங்க. அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க.